வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா நிறைய பேருடைய கேள்விகள் எப்படி இருக்குன்னா, இந்த ஆலயத்திற்கு போனால் நினைத்ததெல்லாம் நடந்துடும், குபேர சம்பத்தை தந்துடும். குபேரனுக்கு உரிய ஸ்தலம் எது? இப்படிப்பட்ட எண்ணங்களும் சூழ்நிலைகளும் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் இருக்குது. இந்த குபேர சம்பத்தை தரக்கூடிய ஆலயம்னு ஒன்று இருக்கா? முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. பொதுவாக சொன்னோம்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவள் தான் லட்சுமி தாய். அவளுடைய அருள் இல்லைன்னா நம்மக்கிட்ட பணமும் இல்லை, பொருளும் இல்லை. அந்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம்னா நம்ம மகாலட்சுமியை தான் சொல்கிறோம். சாதக ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இது இருக்குது. சரி, இப்போ இந்த ஆலயத்திற்கு போனால் மட்டும் நமக்கு சிறப்பான பலன் கிடைத்து விடுகிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? அப்படி என்ன அந்த ஆலயத்தில் இருக்குது? அப்படி என்ன அங்கே சிறப்பு? அங்கே போனால் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இன்றைக்கி பல லட்சம் பேர் அந்த ஆலயத்தில் போய் குமிச்சிட்ருக்காங்க. இது இன்றைக்கி போகலைங்க. நம்முடைய முன்னோர்கள் காவடி எடுத்து போவாங்க, பாத யாத்திரையாக போவாங்க. பல லட்சம் மக்கள் நமக்கு முன்னாடி உள்ளவங்க 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் நடந்தே போன இடம்தான் அந்த கோவில். அந்த கோவிலில் அவ்வளோ பெரிய சிறப்பா? நிச்சயமாக இதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் அப்பனே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி போன இடம் அது. அதில் அவ்வளோ விஷயங்கள் என்ன அடங்கியிருக்கு? அதுதான் அந்த கோவிலில் தான் குபேர சம்பத்து இருக்கா? அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் வீடு கட்டிட முடியுமா? அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சொத்து வாங்கிட முடியுதா? அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் திருமண காரியங்கள் நடக்குதா? இப்படி ஒவ்வொரு விதமான கேள்விகள் நம்மளை தொலைச்சிக்கிட்டே இருக்கும். பரதேசி பண்டாரம்னு சொல்லுவோம். அந்த பரதேசி பண்டாரங்களால் கட்டப்பட்ட இடம் அந்த ஆலயம். இன்றளவும் அந்த ஆலயத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. பரதேசிகளால் உருவாக்கப்பட்ட ஆலயம் சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒவ்வொருத்தரும் கையேந்தி கட்டினார்கள் சொல்லுவாங்க. இன்னமும் அந்த கட்டிய சாமிகள் அங்கே இருக்காங்க. ஆறுமுக சாமிகள், மௌன சாமிகள், இப்படிப்பட்ட ஒரு 3 சாமிகள் அங்கே இருக்காங்க. இப்போ இந்த இடம் இவ்வளவு ஒரு பேர் புகழை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு போகலாம். உங்களுக்கு அந்த ஆண்டவனின் அருள் கிடைக்கும், பெரிய ஆளாக வந்துடுவீங்க. என்ன கோயிலையா இங்கே? அது என்ன அங்கே அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குன்னா, வேறு எந்த கோயிலையும் சொல்லலை, திருச்செந்தூர் முருகப்பெருமானைத்தான் சொல்கிறேன். என்ன இந்த திருச்செந்தூருக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு? கொடிமரத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு வரலாற்று கதையை நான் முன்பே பதிவு செய்திருக்கிறேன். இந்த திருச்செந்தூரில் அது குபேர சம்பத்தை தரக்கூடிய இடம். அங்கே போயிட்டு வந்தால் பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட முருகனை பார்க்கணும் இல்லை, அவரை சந்திக்கணும் இல்லை, அதில் மாற்றம் ஒருத்தருக்கு இல்லையே? நிச்சயமாக இருக்காது. பஞ்சலிங்கம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல 5 லிங்கங்களுக்கும் முருகப்பெருமான் பூசை செய்து கொண்டிருந்தார். அதற்குத்தான் அங்கே ஒரு பூஜா மூர்த்தின்னு அவருக்கு பேர். அங்கே இருக்கக்கூடியவர் மலரோடு காட்சியளிப்பார். கையில் மலர் இருக்கும்.
முருகான்னு கூப்பிட்டோன்னு திரும்பி பூவோடு பார்த்தாராம். இந்த முருகனுக்கு பல கதைகள் உண்டு. ஆனாலும் அதை நான் பல வீடியோக்களில் பதிவு செய்திருக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் அது ஒரு குபேர ஸ்தலம், பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தலம்னா சொல்கிறாங்களே, அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா? காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. அந்த கோவில் மகாலட்சுமி என்பவள் இங்கே உச்சமடைகிறார். யார் வீட்டில் உச்சமடைகிறா? குரு வீட்டில் மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் தான் மகாலட்சுமிங்கிறோம். இப்போ இந்த மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள்? கடலில் இருக்கா. கடலில் தான் மகாலட்சுமி தோன்றியதாக நமக்கு வரலாறு இருக்குது. அந்த கடல் கரையில் தான், அந்த கடல் பகுதியில் தான் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் கடல் இருக்குது, நிறைய கடற்கரையில் ஆலயங்கள் இருக்குது, இருக்கலாம். மகாலட்சுமி உச்சமடையக்கூடிய இடம் எது? கடல். அங்கே திருச்செந்தூர் முருகன். இந்த மகாலட்சுமி எங்கே இருக்கா? கடற்கரையில் இருக்கா. அந்த நீர் ராசி என்பது மீனராசி. அந்த மீனராசியினுடைய அதிபதி குரு எங்கே உச்சமடைகிறார்? கடல் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே உச்சமடைகிறார். அதற்காகத்தான் அதுக்கு குருஸ்தலம். அந்த குருஸ்தலம் என்ற ஒரு பெருமையும் பேரும் எங்கே இருக்கிறது? திருச்செந்தூர் முருகனுக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குருஸ்தலம், குரு உச்சமடையக்கூடிய இடம், செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். அதனால தான் அதை நம்ம என்ன சொன்னோம்? குருஸ்தலம் என்று சொன்னோம். குருவருளும் திருவருளும் நிறைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகன் அவர் குபேர சம்பத்தி உள்ள இடம். அங்கே மகாலட்சுமி உச்சமடையக்கூடிய இடம், மகாலட்சுமி தோன்றக்கூடிய இடம், அதுதான் திருச்செந்தூர், அதுதான் குருஸ்தலம். அங்கே சென்று வந்தால் குபேர சம்பத்தை சந்திக்க முடியும். வீடு கட்டலையா? அங்கே போயிட்டு வந்தால் வீடு கட்டலாம். இடம் வாங்க முடியலையா? அங்கே போயிட்டு வந்தால் இடம் வாங்கலாம். திருமணம் ஆகலையா? அங்கே போயிட்டு வந்தால் திருமணம் இருக்கும். சுக்கிரன் தான் மகாலட்சுமி. சுக்கிரன் தான் வாழ்க்கை, மனைவி, குழந்தைங்க, பெண்கள். பெண்கள் தானே மகாலட்சுமின்னு சொல்கிறோம், குடும்பத்து குத்து விளக்குன்னு சொல்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு மூல காரணமாக அந்த திருச்செந்தூர் இருக்கிறது. நோய், எதிரி, கடனை அழிக்கக்கூடிய சக்தி இங்கே திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கிறது. எதிரிகளை துவசம் செய்து ஓடவிட்ட இடம் திருச்செந்தூர். சூர சம்ஹாரம் நடந்த இடம் திருச்செந்தூர். எதிரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே முருகா, விரோதிகளால் துரத்தி அளிக்கப்படுகிறேனே முருகா, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், இந்த துஷ்ட சக்திகளிலிருந்து என்னை காப்பாற்றினா இங்கே போய் நான் இங்கே நின்னா அது மாறிடும், காப்பாற்றப்படுகிறோம். இதையெல்லாம் தெரிய தெரிய தெரிந்து கொள்ள 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 மக்கள் எல்லாம் பௌர்ணமி நாளிலே அந்த சூரசம்ஹாரம் நடந்த இடத்துல இரவு முழுவதும் தன்னுடைய அந்த நாட்களை கழிக்கிறார்கள். அங்கேயே படுத்து உறங்குகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த பூஜாமூர்த்தி இருக்கக்கூடிய இடம்தான் குபேர சம்பத்தை தரக்கூடிய இடம், பொருளாதாரத்தை அள்ளித்தரக்கூடிய இடம். இது எல்லாரும் போகலாமா? போகலாம். எந்த ராசி நட்சத்திரம் என்ற வேறுபாடு இல்லை. உங்களுக்கு குபேர சம்பத்தை தரக்கூடிய ஒரே இடம், ஒரே ஆலயம் என்று சொன்னால் அது திருச்செந்தூர் என்பதை மறந்துவிட முடியாது. நிறைய பேர் உங்களுக்கு குழப்பலாம், அது முருகன் ஸ்தலம், உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்ததிபதியாக வர்றாரு, அல்லது பாதகாதிபதியாக வர்றாரு, அது ரோகாதிபதியாக, ஏதவோ சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகன்ட்ட இதெல்லாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல, அந்த கடற்கரையில் கம்பீரமாக நிற்குது அந்த ஆலயம். எத்தனை சுனாமிகளை பார்த்திருக்கிறது. நான் ஏற்கனவே பல பதிவுகளை இட்டிருக்கிறேன். திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்திற்குள்ள அந்த பெயர்களெல்லாம் இப்போது மறதியாக இருக்கிறது. நான் பதிவு போட்டது ரொம்ப நாளாச்சு. வெள்ளைக்கார துறை உள்ளே வருகிறான். அங்கே பட்டர் முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு துடைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் உன் முருகனுக்கு வேர்க்கிறதோ? ஆம், என் முருகனுக்கு வேர்க்கிறது. எங்கே வேர்க்க சொல் பார்க்கலாம். நிறைய மல்லி வேட்டிகளை கொண்டு வந்து முருகனை சுத்தமாக துடைத்து விட்டார்கள். உன் முருகனுக்கு சக்தி இருந்தால் வியர்க்க சொல், நான் நம்புகிறேன். கல்லுக்கு எப்படியா வேர்க்கும்?
என்று அந்த வெள்ளக்காரை துறை கேட்டபோது அதை பூஜை செய்து கொண்டிருந்த அந்த பட்டர், முருகா, உன்னை இத்தனை ஆண்டு காலம் கல்லாக நினைக்கவில்லை, என் கடவுளாக நினைத்திருக்கிறேன். உன் மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வெள்ளைக்காரன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான். இவனுக்கு முன்பாக உன் உடல் முழுவதும் வேர்வையாக வேர்த்து கொட்டட்டும், இல்லையே இந்த அடியேன் உன் வேலை எடுத்து தானே குத்திக்கொண்டு இறந்து விடுவேன் என்று சொல்கிறார். சொல்லிய மாத்திரத்தில் முருகனுடைய உடல் முழுவதும் வேர்வையாக குட்டுகிறது. வெள்ளைக்காரன் அதிர்ந்து போகிறான். அவன் கலெக்டர். உடனடியாக தன்னுடைய சூவையெல்லாம் கலத்தி போட்டு நெடுஞ்சாங்கடியாக விழுந்து கும்பிட்டான். உங்களுடைய முருகனுக்கு, உங்கள் தெய்வத்துக்கு சக்தி இருக்குது. அந்த கலெக்டர் இப்போது இந்த முருகன் கோவிலுக்கு என்ன தேவை என்பதை வாங்கி கொடுத்ததாக பதிவு செய்திருப்பதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பதிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகனை பற்றிய கதைகளை சொன்னால் ஒரு நாள் போதாது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம்யா அவரை பற்றி. அந்த முருகனுக்கு முன்னால் வந்த கொடிமரம், இன்றளவும் அந்த 5 மணிக்கு நடக்கக்கூடிய பூஜை, அதில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறோமோ அத்தனை பேருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறதுங்கிறாங்க. அந்த கொடிமரத்தை அங்கு கொண்டு வருவதற்காக அது சந்தனத்தால் ஆன மரம். காட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆசாரி, அவர் நிறைய பேரை, மாந்திரிகவாதி, ஒரு பாய், இவெல்லாம் நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. வண்டியில் வெட்டி சாய்ச்சி கொண்டு வரணும். அதை வெட்டுக்கிற போது அங்கே போன அத்தனை பேரையும் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் பழிவாங்க. தப்பிச்சு அந்த ஆசாரி மட்டும் ஓடினார். ஓடியாந்து சொரிமுத்து ஐயனார்கிட்ட வேண்டார். ஐயா, இந்த மாதிரி நடந்து போச்சு ஐயா, நீங்கள் தான் காப்பாற்றணும். சொரிமுத்து ஐயனார் அந்த தேவதைகள் எல்லாம் அழைத்து, இந்த மரம் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்காக கொடிமரமாக நிற்கப் போகிறது, அதில் தடை செய்யாதீர்கள், தடங்கள் செய்யாதீர்கள், அதை கொண்டு செல்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்போது அந்த தேவதைகள்லாம் சொல்கிறது, நாங்கள் எல்லாம் இந்த சந்தன மரத்தில் தான் குடியிருக்கிறோம், எங்களை வெட்டிட்டு போயிட்டால் நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் அனைவரும் போய் அந்த சந்தன மர கொடிமரத்திலேயே அமருங்கள். அங்கு உங்களுக்கு தினந்தோறும் நித்திய பூஜை காலை 5 மணிக்கு நடக்கும். அத்தனை பேரும் உங்கள் கொடிமரத்தை பார்த்து கும்பிடுவாங்க. அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு படையல் செய்யப்படும் படையலை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கலாம். பல லட்சம் மக்கள் உங்களை வணங்கி செல்வார்கள். தேவதைகளும் ஏற்றுக்கொண்டதாகவும், அதன் பிறகுதான் அந்த மரம் கொண்டு வந்து திருச்செந்தூரிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது கொடிமரமாக இருப்பதாகவும் ஒரு வரலாறு உண்டு. எவ்வளவு சொல்லலாம். குபேர சம்பத்து உள்ள முருகனை அனைவரும் போய் வணங்குவோம். நம்முடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லுவோம். நிறை குறைகளை தீர்த்து வைக்கும் அந்த பூஜா மூர்த்தியை வணங்கி நம்முடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும், நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிரி கடனையும் வென்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வோம். நண்பர்களே, எவ்வளவோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை உங்களோடு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். இந்த சேனலை பார்த்துருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம். தொடர்ந்து என்னுடைய பணி, இந்த ஆன்மீக பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 3000 மரக்கன்றுகளுக்கு மேலே நடவு செய்து வருகிறேன். அதை காப்பாற்றி வருகிறேன். வீட்டுக்கு ஒரு மரமாவது வளருங்கள், வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுங்கள் என கூறி உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.